கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 111 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்தை தொடுற விஷயங்களை பேசிட்டு வரோம். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பத்தி என்னெல்லாம் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். பார்ப்போம். மத்தேயு 7 அதிகாரம் 21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதுதான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். இதுக்கு சப்சிக்வெண்டா நிறைய வசனம் வேற வேற. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் மத்தேயு 7:13. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் 14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதான் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யன்றது ஈஸியா போயிட முடியாது. பரலோக ராஜ்யான இடுக்கமான வாசல். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் கற்பனைகளை கைகளை சொல்றாரு. நிறைய இதை பத்தி உண்மையில நிறைய சொல்லியிருக்காரு. இதை நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம இதை பேச பேச ஒன்னொன்னு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னா ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி. ஆனா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க ஆகணும். ஆண்டவருடைய வருகையின் காலத்துல நம்ம, ஏன்னா நரக குழின்றது அந்த நரக வேதனை பொதுவா பாருங்க சொல்லுவாங்க, யாராவது ஒரு ஆப்ரேஷனோ இல்ல ஒரு ஏதாவது வலியோ ஏதாவது வரும்போது நான் நரக வேதனை அனுபவிச்சேன். நரக வேதனைன்றது என்னன்றத சொல்ல கேள்விப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த நரக வேதனை எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்க வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய நரக வேதனையை பத்திலாம் வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆனா நாம ஏன் நரக வேதனை அனுபவிக்கணும்? நாம ஏன் ஆண்டவர் சித்தத்தை தெரிஞ்சு அவர் சித்தத்துக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறி நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துல பிரவேசிக்க நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? ஆண்டவர் ஒன்னும் பெரிய ரொம்ப கஷ்டமான காரியம் சொல்லல பாருங்க. அவர் சிலுவையில பலியானாரு. ஆண்டவர் நமக்காக கல்வரிசையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி அப்படி பலியானார் நம்மளை மீட்டெடுக்கும்படி. ஆனா நம்மள அந்த மாதிரி எந்த கஷ்டமான வேலையும் செய்ய சொல்லல பாருங்க. மனம் திரும்பி பிள்ளைகளை போலன்னா என்ன சொல்றாரு, கற்பனைகளை கைகளை சொல்றாரு, பிறரை நேசிச்சு வாழ சொல்றாரு, ஒருத்தர் சமாதானமா சந்தோஷமா வாழ சொல்றாரு. உபத்திரவம் எல்லாம் வரும்போது நீங்க ஜாக்கிரதையா இருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்து நிக்கணும் அப்படின்றத சொல்றாரு. இதுக்கு சப்சிக்வெண்டா சில வசனங்களை நம்ம பார்ப்போம். யாக்கோபுல பார்ப்போம். யாக்கோபு 3 அதிகாரம் 5-6 அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6 நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரகாக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை தான் இவங்க பேசுறாங்க. அதான் என்ன சொல்றாரு பாருங்க, நாவானது சிறிய நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பாடியோட பாட்டுல நாக்கு ரொம்ப சின்னதுதான். ஆனா அதுல வர வார்த்தைங்க இருக்கு பாருங்க. ஒருத்தர் நாக்குல இருந்து உலகத்தையே அழிக்கக்கூடிய வார்த்தை கூட வந்துடும். ஒரே ஒரு நாக்குல ஒரு குண்டை போட சொல்லிட்டாங்கன்னா ஒரு தேசமே அணுகுண்டு, இப்ப எல்லாம் அணுகுண்டுன்னு சொல்றாங்க, அந்த அணுகுண்டை போட சொல்லி ஒரு நாக்குல இருந்து ஒரு உத்தரவு வந்தா போதும். அந்த சிறிய நாக்குல இருந்து அந்த வர உத்தரவு ஒரு தேசத்தை அழிக்கக்கூடிய ஒரு உத்தரவா இருக்கும். ஏன்னா அந்த நாவுக்கு அவ்வளோ ஒரு சிறுசா இருந்தாலும் அது நெருப்பு, ஒரு சின்ன நெருப்பு எப்படி ஒரு காட்டை கொளுத்தும்னு சொல்றாரு பாருங்க. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது பாருங்கள். நம்ம நாவும் அதே தான் பாருங்க. பெரிய பெரிய தேசங்கள்ல ஒரு அதிபருங்க, ஒரு ஆளுகையில இருக்கவங்க ஒரு வார்த்தை அந்த நாவல அவங்க சொல்றாங்க, அதை செய்ய சொல்லி அது செயல்படுத்தும் போது பெரிய நாசம், பெரிய அழிவு, பெரிய பிரச்சனைகள், யுத்தங்கள், அது மாதிரி அழிவுகள் தான் வருது பாருங்க. இது ஒரு நாவல இருந்து தான் புறப்படுது. அந்த உத்தரவை கொடுக்கறது ஒரு நாவு தான். மனுஷன் தான் எல்லாத்தையும், என்ன மாதிரி எந்திரமா இருந்தாலும், என்ன கம்ப்யூட்டர், என்ன மாதிரி ஆட்டோமேஷன் எல்லாமே இருந்தா கூட மனுஷன் தான் ஆபரேட் பண்ணி ஆகணும். அந்த உத்தரவு நாக்குல இருந்து தான் வந்தாகணும். அதனால எந்த ரோபோ நாட்டை ஆள முடியாது. என்னதான் நம்ம அட்வான்ஸா போனா கூட ஒரு ரோபோ உட்காந்து நாட்டை ஆள்றதுக்கு எந்த நாட்டிலும் நம்ம தேசத்திலும் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. அதெல்லாம் மனுஷன் கட்டுப்பாட்டுல ஒரு ரோபோ வச்சு எதுக்கோ பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். பாருங்க, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நேர்ந்த உலகம். அவயவங்களில் நாவானது முழு நம்மளுடைய சரீரத்தையே காரப்படுத்திடும். நம்ம நாக்குல பேசுற வார்த்தைங்க, நம்ம நாக்குல பேசுற ஒன்னொன்னும் நம்ம நாவால எவ்வளோ
அதாவது இந்த நாட்களிலேயே பாருங்க, நிறைய பேர் இந்த உலகத்துல பாருங்க எடுத்த உடனே மோசமான வார்த்தைகள் பேசுறாங்க. இந்த நாட்களிலே இதே நாட்கள தேவனை துதிக்கிறாங்க. இது ஆண்டவர் அதான் சொல்றார் பாருங்க, இந்த நாவும் சின்ன நெருப்பு காட்ட கொளுத்துற மாதிரி சரீரத்தையே கரப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுவதாயும். நம்ம ஆயில் சக்கரத்தையே காலி பண்ணிடும். நம்ம ஆயிலோட சக்கரம் சுத்தணும் இல்லையா? ஆயில் சக்கரம் ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. ஆண்டவரோட வார்த்தையில எப்படி சொல்லிருக்காரு பாருங்க. இவங்க அழகா சொல்லியிருக்காங்க, ஆயில் சக்கரம் சுத்தணும். ஏன்னா வருடங்கள் உருண்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆயில் சக்கரம் சுத்தணும். ஒரு வயசுல இருந்து நம்ம இத்தனை வயசு வரைக்கும் நம்ம ஆயில் சக்கரத்தையே கொளுத்தி விடுவதாயும். நம்ம ஆயில போயிடுற மாதிரி. அது மட்டும் இல்ல, கொளுத்திட்டு போனா கூட பரவாயில்ல. ஆயில் கொளுத்திட்டா நம்ம பரவாயில்ல பிரவேசிப்போம். ஆயில் குறைஞ்சிச்சு அதுனா கூட பரவாயில்ல. அடுத்து பாருங்க என்ன வருது, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுவதாயும் இருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. வெறும் நம்ம ஆயில் சக்கரத்தை மட்டும் கொளுத்தி போட்டு போயிடுச்சு பரவாயில்ல, நம்ம பரவாயில்ல பிரவேசிச்சிருவானா கூட பரவாயில்ல, ஏன்னா ஆயில் மட்டும் தான் குறைஞ்சிடுச்சு நமக்கு. ஆனா நித்திய ஜீவன் இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னு இல்ல, நரகாக்கினியில கொளுத்தப்படுவதாக இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த வார்த்தையில. அதனால பாருங்க, அதான் இந்த நாவல பேசுற வார்த்தைகளை நம்ம எப்பவுமே பிசாசுக்கு ஏத்து நிக்கணும் பாருங்க. அடுத்து இன்னொரு வசனம் பார்ப்போம். யாக்கோபுல 4 அதிகாரம் 6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதிகமான கிருபை அளிக்கிறாரே தேவன், பெருமையுள்ளவர்களுக்கு தான் அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நீங்க பெருமையா எப்பவுமே அதான் தற்பெருமை. நம்ம போனதோட பேசணும், பர்ஃபெக்ட் ஒருத்தன் சொல்றான், அவனே அவனை ஆண்டவர்கிட்ட பெருமையா பேசி அவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வந்தான். ஆனா அவனால சர்டிபிகேட் வாங்க முடியாது. ஏன்னா உலகத்துல எந்த மனுஷனாலையும் பர்ஃபெக்ட்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்க முடியாது. அது ஆண்டவர் தான் முடிவு பண்ணணும். பர்ஃபெக்ட் இல்லையா அவர் செலக்ட் பண்ணிடுவாரு. அவர் நம்ம மனம் திரும்பும் போது அவரால் ரட்சிப்பை தர முடியும், நம்மளை சேர்த்துக் கொள்ள முடியும். அவர் கிருபையுள்ளவரா இருக்கிறதால தாழ்மையா மனம் திரும்பி நம்ம கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை மீட்டு உம்முடைய ராஜ்யத்திலே என்னை சேர்த்துக் கொள்ளும், ஆண்டவரே இந்த ராஜ்யத்துக்கு போற வழியை எனக்கு தெரிந்து கொள்ளும்படி என் இருதயத்திலே பேசும், ஆண்டவரே. இப்படி நம்ம ஜெபம் இருக்கணும் பாருங்க. இதுதான் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கு. வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம அதை தினம் தியானிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு என்ன செய்யணும், நான் எப்படி நடக்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு தெரியலன்னு சொல்லி கேளுங்க. நீங்க எல்லாம் தெரியும் நினைச்சீங்கன்னா அதான் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமையோடு இருந்தா கஷ்டங்க. நீங்க பெருமையோட எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் வேதவசனம் ஃபுல்லா தெரியும், நான் உபவாசம் இருக்கேன், ஜெபிப்பேன், அதான் அவர் சொல்லிட்டார் ஆண்டவர். எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன், அதெல்லாம் சொன்னான். அக்கிரமக்காரரை அகன்று போங்கள், உங்களை எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லுவேன்னு சொல்றேன். அதனால பெருமை உள்ளவர்களுக்கு தான் ஏத்து நிற்கிறாரு. தாழ்மையா நம்ம ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே நான் பாவி, என்னை மண்டலில் சேர்த்துக் கொள்ளும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என் பாவங்கள் எல்லாம் உம்முடைய ரத்தத்திலே கழுவி என்னை சுத்திகரித்து என்னை ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படி என்னை சேர்த்துக் கொள்ளும், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படி மனமிறங்கும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கும்போது நிச்சயமா நடத்துவார். அடுத்த வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதுதான் நம்ம நாவு எதை வேணா பேசலாம், எதை வேணா செய்யலான்றதுல ஒரு நாவுல ஒருத்தரோட நாவுக்கு ஒருத்தர் பவர். ஒரு நல்லதும் நடக்கிறது நாவுல இருந்து வருது, ஒரு அழிவும் ஒரு நாவுல இருந்து வருது. அதனால அந்த நாவுல இருந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம கட்டுப்படுத்தி ஆண்டவருடைய சித்தத்தை அறிஞ்சு பிசாசுக்கு ஏத்து நின்று ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே நாங்க இந்த பூலோகத்துல வாழற காலத்திலையும் சமாதானத்தோட வாழும்படி, உங்க சமாதானத்தை எங்களுக்கு தரேன்னு சொன்னீங்களே, சமாதானத்தோடு நாங்க வாழும்படி எங்களை நடத்துங்க. உம்முடைய வருகையின் காலத்துல உம்முடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கும்படியும் எங்களை நடத்துங்க. உம்முடைய கிருபையால எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க, உங்களை ரத்த வேலடிச்சு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படி நீங்க ஜெபிச்சு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.